சித்ரா பூர்ணிமா என்பது சித்ரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஹிந்து பண்டிகையாகும். அவர் தெய்வீக கணக்காளராகவும் மரணத்தின் கடவுளான யமனின் உதவியாளராகவும் இருக்கிறார். ஹிந்து புராணங்களின்படி எல்லா நபர்களின் வாழ்க்கையிலும் நல்ல மற்றும் கெட்ட செயல்களை கண்காணிப்பது அவர் பொறுப்பு. முதன்மையான சித்திரை மாதத்தில் பூர்ணிமாவில் பௌர்ணமி நாளில் அனுசரிக்கப்படும் ஒரு தமிழர் பண்டிகையாகும். இந்த நாளில் பௌர்ணமியும் சித்திரை நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால் இந்த நாள் மங்களகரமான நாளாக அறியப்படுகிறது. இந்து மத நூல்களில் சித்ரகுப்தன் ஒவ்வொரு தனி நபரின் நல்ல மற்றும் கெட்ட செயல்களை தீர்மானிப்பதில் யமனுக்கு உதவியாளராக இருக்கிறார். ஒரு நபர் இறந்த பிறகு அவர் யமனின் இருப்பிடத்தை அடைந்து இறந்த நபரின் செயல்களை மதிப்பீடு செய்த பிறகு சித்ரகுப்தர் அவரை நல்லவர் அல்லது கெட்டவர் என்று அறிவிப்பார் என்று நம்பப்படுகிறது. எனவே சித்ரா பூர்ணிமா தினம் சித்ரகுப்தரின் நினைவாக கொண்டாடப்பட்டு வருகிறது மற்றும் பக்தர்கள் இந்த புனித நாளில் அவரை வணங்கி தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புகளை கேட்கிறார்கள். சித்ரகுப்தன் என்பது இரண்டு வார்த்தைகளை குறிக்கிறது. சித்ரா என்பது படங்களை குறிக்கிறது. குப்தா என்பது மறைக்கப்பட்டதை குறிக்கிறது. சித்ரகுப்த பகவான் யமனின் இளைய சகோதரர் என்று கூறப்படுகிறது. ஒரு நபரின் கர்மாக்களின் பதிவேடுகளை பராமரிப்பதன் மூலம் இறைவன் சித்ரகுப்தன் யமனுக்கு உதவுகிறார். சித்ரா பௌர்ணமியின் போது கடவுளை திருப்திப்படுத்த மக்கள் பொதுவாக ஆற்றங்கரைகளில் உள்ள அல்லது அருகிலுள்ள ஏரிகளில் பூஜை செய்து வழிபாடு செய்து வருகிறார்கள். சித்ரா பூர்ணிமா 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கிறது. சித்ரா பூர்ணிமாவின் சடங்குகளை பற்றி நாம் இப்போது இந்த பதிவில் காணலாம். சித்ரா பூர்ணிமா நாளில் தென் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது. இவற்றில் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்ரகுப்தர் கோவில், திருவக்கரையில் உள்ள சந்திரமௌலீஸ்வரர் கோயில், தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் திருக்கோயில் போன்ற கோயில்களில் விழாக்கள் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. பக்தர்கள் இந்த புனித நாளில் சித்ரகுப்தரை முழு ஈடுபாட்டுடன் பக்தியுடனும் வழிபடுகிறார்கள். மனப்பூர்வமான பிரார்த்தனைகள் செய்தால் அவருடைய அருளால் செய்த அனைத்து பாவங்களும் கரைந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டுமின்றி எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு உண்மையாக வாழ்வதற்கான தைரியத்தையும் வழங்குவார். பக்தர்கள் செய்த பாவங்களை போக்குவதற்காக நீர்நிலைகளில் புனித நீராடுவது பக்த கோடிகளின் பழக்கமாக இருந்து வருகிறது. பக்தர்கள் சித்ரகுப்தர் கோயிலுக்கு சென்று தங்கள் தெய்வத்தை மலர்களால், கற்பூரம் மற்றும் தூப குச்சிகளால் வணங்குகிறார்கள். இந்த நாளில் சர்க்கரை பொங்கல் போன்ற சிறப்பு உணவுகள் பிரசாதமாக தயாரிக்கப்படுகிறது. பொதுவாக இந்த நாளில் அனைத்து சுவையான உணவுகளும் உப்பு பயன்படுத்தாமல் தயாரிக்கப்படுகின்றன. சித்ரா பூர்ணிமா நாளில் பக்தர்கள் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், அதாவது எருமை பால் பயன்படுத்த விரும்புகிறார்கள். இந்த நாளில் இந்திரன் மற்றும் அவரது குரு
பிரகஸ்பதியின் கதையை படித்து தியானிப்பது நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது. சித்ரா பூர்ணிமா நாளில் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று இந்து சாஸ்திர முறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாளில் ஆடைகள், அரிசி மற்றும் காய்கறிகள் தாராளமாக வழங்கப்பட்டு வருகின்றன. புனித நூல்களின்படி சித்ரா பூர்ணிமாவின் கதை இந்திரன் தேவர்களின் அரசர்கள் மற்றும் அவரது குரு பிரகஸ்பதியை சுற்றி வருகிறார். ஒரு முறை இந்திரன் குரு பிரகஸ்பதியை அவமதித்ததால் இந்திரன் மற்றும் குரு பிரகஸ்பதி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். குரு பிரகஸ்பதி இந்திரனை பூமிக்கு யாத்திரை சென்று தனது கெட்ட கர்மாக்களை குறைத்து வரும்படி அறிவுறுத்தினார். அதன்படி இந்திரன் ஒப்புக்கொண்டு தன் குருவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பூலோகம் சென்று பூலோகத்தில் உள்ள புனித கோயில்களுக்கு யாத்திரையாக சென்று கொண்டு இருக்கும்போது இந்திரன் கடம்ப மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கத்தை கண்டார். பின்னர் சிவபெருமான் தான் எனது இந்த தீய செயல்களை குறைக்க உதவுகிறார் என்பதை உணர்ந்தார் இந்திரதேவர். உடனே சிவபெருமானை தாமரை மலர்களால் அர்ச்சித்து வழிபடத் தொடங்கினார். இச்சம்பவம் தமிழகத்தின் மதுரையில் சித்திரை மாத பௌர்ணமி நாளில் நடந்தது. அன்று முதல் மதுரையில் உள்ள பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமியை வழிபட பக்தர்கள் திரளானோர் பூஜைகள் செய்து வருகிறார்கள். சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய்வதால் கிடைக்கும் பலன்கள். சித்ரா பௌர்ணமியின் போது துர்கா தேவி பூஜை செய்யும் பக்தர்கள் தங்கள் தோஷங்களில் இருந்து விடுபடலாம். தவறான செயல்களை செய்வதை தவிர்த்து உண்மை மற்றும் நேர்மையின் பக்கம் நம் கவனத்தை திருப்ப இந்த சடங்கு நமக்கு நினைவூட்டுகிறது. பக்தர்கள் தங்கள் மனதில் இருந்து எதிர்மறை எண்ணங்களை அகற்ற கடவுளிடம் உண்மையாக பிரார்த்தனை செய்கிறார்கள். சித்ரா பௌர்ணமி பூஜையை நடத்துவதன் முக்கியத்துவமே கடந்த காலங்களில் நாம் செய்த முன்ஜென்ம பாவங்களை கழுவுவதாகும். இந்த புனித சடங்கு கடவுள்களிடமிருந்து சிறப்பு ஆசீர்வாதங்களை பெற சிறந்த வழியாக இருக்கிறது. சிலர் இந்த புனித நாளில் இறைவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக யாகங்களை ஏற்பாடு செய்து மந்திரங்களை ஓதுகிறார்கள். ஏனெனில் இது கடவுள்களுடன் இணைவதற்கான ஒரு ஆன்மீக வழி என்று மக்கள் இதை முழுமையாக நம்புகிறார்கள். 2024ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியின் முக்கிய நேரமாக பூர்ணிமா திதி நேரம் ஏப்ரல் 23ஆம் தேதி அதிகாலை 3:20 மணி முதல் ஏப்ரல் 24ஆம் தேதி அதிகாலை 5:30 மணி வரை கூறப்படுகிறது. சித்ரா பௌர்ணமியின் முக்கியத்துவம். சித்ரா பூர்ணிமா நாள் பல வழிகளில் போற்றப்படுவதாக நம்பப்படுகிறது. சித்திரை மாதத்தில் வரும் இந்த பூர்ணிமா வேத வருடத்தின் முதல் பௌர்ணமி நாளாகும். உடல் நலம், செல்வம் மற்றும் உறவுகளை மறுக்கும் கர்மாவை நீக்குவதில் இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கெட்ட கர்மாக்களை போக்கவும் நல்ல கர்மாக்களை ஒருங்கிணைக்கவும் மக்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நல்ல கர்மாவை பராமரிக்க
அவருடைய தெய்வீக ஆசீர்வாதத்தையும் நாடுகிறார்கள். இந்த நாளில் ஒருவர் தனது வாழ்நாளில் செய்த பாவங்களை சமநிலைப்படுத்துவதற்காக தர்மம் அல்லது தானம் போன்ற நற்செயல்களை செய்ய வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.